மண்டே மார்னிங் நேற்று ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ப்ரொக்கோலியும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு காலையில் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அதே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக பட்டரும் ஆயிலும் ஆட் பண்ணிட்டு பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருந்த ப்ரொக்கோலியும் சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சூப் வந்து ரெடி ஆயிடும். குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு லெமன் ரைஸும் ஃப்ரைட் எக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கும் குட்டீஸ்க்கு மட்டும் ஃப்ரைட் எக் ரெடி பண்ணிட்டேன். அவங்க ஸ்நாக்ஸ்க்கு வந்து குக்கும்பரும் ஃப்ரெஷ்ஷாக கேரட் இருந்தது, அதுவும் பேக் பண்ணியாச்சு. எனக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் 2 எக் வச்சு ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். நிறைய காய்கறிலாம் போட்டு குழம்பு குருமா மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் ரெடி பண்ணி ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தேன் லஞ்சுக்கு. இந்த மாதிரி நம்ம எக் சாப்பிடும்போது ரைஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.